நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் சதீஷ் கிருஷ்ணபிள்ளை. வாசிப்பவர் AM தாஜ். உள்ளூர் திரைப்படத்துறைக்கு கேளிக்கை வரியிலிருந்து 2 வருட கால விலக்களிப்பு. சட்டத்தரணிகள் 150 பேரை பிழை சேவையில் இணைக்க நடவடிக்கை. பெரும்போக அறுவடை நெல்லை கொள்வனவு செய்யும் அரசு வேலை திட்டம் நாளை ஆரம்பம். மேலும் 766 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. சீரற்ற காலநிலையின் விளைவுகள் குறித்து அவதானம் தேவை என இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு. விராட் கோலி, அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு பெண் குழந்தை. இலங்கையின் திரைப்படத்துறைக்கு 2 வருட காலம் கேளிக்கை வரியிலிருந்து விலக்களிக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளது. அடுத்து வரும் 2 வருட காலங்கள் அமலாகும் வகையில் கேளிக்கை வரிக்கு விலக்களிக்கப்படும். 2023 ஆண்டு தொடக்கம் திரைப்படத்துறை சார்ந்த கேளிக்கை வரியை 7.5% வரை குறைக்க அனுமதி கிடைத்துள்ளது என பிரதமர் அலுவலகம் அறிவித்துள்ளது. கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக உள்ளூர் திரைப்படத்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதனை பாதுகாக்க நிவாரணம் தருமாறு துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த கோரிக்கைக்கு அமைய கேளிக்கை வரி தொடர்பான தீர்மானத்தை பிரதமர் மேற்கொண்டுள்ளார். சட்டத்தரணிகள் 150 பேரை பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டராக இணைத்துக் கொள்வதென தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சர் அறிவித்துள்ளது. இதற்குரிய யோசனைக்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதுடன் ஆட்சேப நடைமுறை தொடங்கும். போலீஸ் சேவையை செயற்திறன் வாய்ந்ததாக மாற்றி சட்டத்தை மக்களுக்கு நெருக்கமாக்குவது இதன் நோக்கமாகும். இணைத்துக் கொள்ளப்படும் சட்டத்தரணிகள் தமிழ் மொழியை அறிந்திருப்பது சிறப்பு தகமையாக கருதப்படும். உரிய பயிற்சிகளின் பின்னர் சட்டத்தரணிகள் போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என நீதியமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பெரும்போக அறுவடை நெல்லை கொள்வனவு செய்யும் அரசு வேலை திட்டம் நாளை ஆரம்பமாகிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்படும். இந்த பணிகள் கமநல உதவி ஆணையாளர்கள், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிரதேச முகாமையாளர்கள் ஆகியோரது நேரடி கண்காணிப்பில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும். நெல் மற்றும் அரிசி மாஃபியாவை தோற்கடிக்கும் நோக்கத்துடன் கூடுதல் நெல்லை கொள்வனவு செய்து களஞ்சியப்படுத்தி வைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். நெல் கொள்வனவு வேலை திட்டம் நாளை அம்பாறை மாவட்டத்தில் தொடங்க இருக்கிறது. தெதுரோய நீர்ப்பாசன திட்டத்தை அடுத்த மாதம் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க முடியும் என செயற்திட்ட பணிப்பாளர் அறிவித்துள்ளார். இந்த வேலை திட்டத்தின் மூலம் குர்நாகல் மாவட்டத்தை சேர்ந்த 1 லட்சம் பேர் வரை அனுகூலம் பெறுவார்கள் என பணிப்பாளர் TMMH தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். பல்பிட்டிகம, மகாவ ஆகிய இடங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர பிரிவுகளை உள்ளடக்கும் வகையில் திட்டம் அமலாகிறது. இது கொரியாவின் நிதியுதவியுடன் 2014 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகும். செலவான தொகை 1000 கோடியை தாண்டுகிறது. இன்று மேலும் 568 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இவர்கள் பேலியகொட திவிலப்பிட்டிய சிறைச்சாலை கொத்தணியை சார்ந்தோருடன் தொடர்புகளை பேணியவர்கள். இந்த கொத்தணியின் மொத்த தொற்றாளர்களது எண்ணிக்கை 44,186 ஆகும். இன்று 766 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதன் பிரகாரம் தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 42,091 வரை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கையில் 48,665 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்களில் 6,342 பேர் தொடர்ந்தும் மருத்துவ பராமரிப்பில் உள்ளனர். மொத்தமாக 232 பேர் உயிரிழந்துள்ளார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் இலகுவில் செலுத்துங்கள். சீரற்ற காலநிலையின் விளைவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சமாளிப்பதற்கு மக்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள 23 பிரதான நீர்த்தேக்கங்களும் நடுத்தர அளவிலான 7 நீர்த்தேக்கங்களும் நிரம்பி வழிவதாக நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடுப்பிலி தெரிவித்துள்ளார். வான்பாய் நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் தாழ்நில பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
மலைநாட்டு பிரதேசங்களில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. இது குறித்து அறிகுறிகளை அவதானிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம், சிலாபம் ஆகிய இடங்களில் சில வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கர்வல, கெஸ்வெவ, வன்னாத்தவில்லு ஆகிய இடங்களிலும் வெள்ள அபாயம் நிலவுவதாக இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது. பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திய பின்னரே பாடசாலைகளை திறக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். முறையான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய பாடசாலைகளை திறப்பது அவசியம் என திரு பிரேமதாச குறிப்பிட்டார். அவர் நேற்றே கேட்டம்பே ராஜபவன ராமய விகாரையில் செய்தியாளரிடம் கருத்து வெளியிட்டார். கொழும்பில் இடம்பெற்ற உடவியலாளர் மாநாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸாத்த நாயக்கவும் பாடசாலைகளை திறப்பது குறித்து கருத்து வெளியிட்டார். அரசாங்கம் பாடசாலைகளை திறந்தாலும் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தவில்லை என அவர் கூறியுள்ளார். அமெரிக்க தலைநகரில் இயங்கும் இலங்கை தூதரகத்தின் நாளாந்த பணிகள் நாளை தொடக்கம் வழமையான முறையில் இடம்பெறவுள்ளன. இலங்கை தூதுவர் அடங்கலாக பணிக்குழாமின் 5 பேருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டதால் கடந்த 4ஆம் தேதி தொடக்கம் தூதரகம் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்தது. பணிக்குழாமின் ஏனைய அங்கத்தவர்களுக்கு PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் போது எவருக்கும் கோவிட் தொற்று இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. சிகரெட் மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையான நபர்களுக்காக ஆலோசனை சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனை சேவையை புகையிலை மற்றும் மதுசார் தேசிய அதிகார சபை அமலாக்குகிறது. இதன் மூலம் பயன்பெற விரும்புவோர் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 1948 என்பதாகும். உங்களது வேறு கிரெடிட் கார்டு நிலுவைகளை பீப்பிள்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டுக்கு மாற்றி குறைந்த வட்டியில் மாதாந்த தவணை கொடுப்பனவாக இலகுவில் செலுத்துங்கள். மேலதிக தகவல்களுக்கு peoplesbank.lk இணையத்தை நாடுங்கள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கோவிட்-19 தொற்று நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்ட ரயில் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதென ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. இந்த ரயில் சேவைகள் நாளை தொடக்கம் மீண்டும் நடத்தப்படும். பிரதான ரயில் பாதையில் 20 ரயில்களும், கரையோர ரயில் பாதையில் 12 ரயில்களும், வடக்கு மற்றும் கலனிவெளி ரயில் பாதையில் தலா 2 ரயில் வண்டிகளும் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ரயில் பிரதி பொது முகாமையாளர் VS பொல்வத்த தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு களுத்துறை நாகொட அரசு வைத்தியசாலையில் கர்ப்பிணி தாய்மாருக்கான வார்டுக்கு வருவோரின் பாதணிகள் காணாமல் போவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. வார்டுக்குள் செல்வோர் பாதணிகளை கழற்ற வேண்டும் என்பது வைத்தியசாலையின் உத்தரவாகும். தாம் கழற்றிவிட்டு செல்லும் பெறுமதி வாய்ந்த பாதணிகளும் களவு போயிருப்பதாக நோயாளிகளை பார்க்க வந்தவர்கள் முறையிடுகிறார்கள். இது பற்றி அதிகாரிகள் விசாரிக்க வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கை. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலக செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். இந்தோனேசிய விமான விபத்தில் பலியானவர்களின் முதல் சிப்பந்தி இனங்காணப்பட்டுள்ளார். விமானம் விழுந்த கடலிலிருந்து சிப்பந்தியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. விரல் அடையாளத்தின் மூலம் சிப்பந்தி இனங்காணப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விமானம் 2 தினங்களுக்கு முன்னர் கடலில் 62 பயணிகளுடன் ஜாவா கடலில் விழுந்தது. இதன் கருப்பு பெட்டியை தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ராய்ட்டர் குறிப்பிட்டுள்ளது. எதிர்வரும் சனிக்கிழமை தொடக்கம் கோவிட் தடுப்பு மருந்தை வழங்கப் போவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். முதலாக 3 கோடி சுகாதார பணியாளர்களுக்கும் துப்புரவு பணியாளர்களுக்கும் தடுப்பு ஏற்றப்பட உள்ளது. அதன் பின்னர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பு மருந்தை வழங்கப்பட உள்ளது. ஜூலை மாதத்துக்குள் 30 கோடி இந்தியர்களுக்கு தடுப்பு மருந்து ஏற்றுவது அரசாங்கத்தின் திட்டம் என இந்திய பிரதமர் கூறியுள்ளார். தடுப்பு மருந்து திட்டம் பற்றிய மாநில முதலமைச்சர்களுடனான கலந்துரையாடலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமது மனைவி பெண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளதாக இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் விராட் கோலி தெரிவித்துள்ளார். ரசிகர்களின் அன்புக்கும் பிரார்த்தனைகளுக்கும் நன்றி என கோலி கூறியுள்ளார். ட்விட்டர் செய்தி ஒன்றின் ஊடாக தமது மகளின் வருகையை அவர் உலகறிய செய்துள்ளார். விராட் கோலி 3 ஆண்டுகளுக்கு முன்னர்
அனுஷ்கா ஷர்மாவை கரம் பற்றியிருந்தார். இந்த பெண் பாலிவுட் நடிகை ஆவார். வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக்கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். மத்தியதர வர்க்கத்துக்காக 5000 வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு அலகுகளை கொண்ட மற்றொரு தொகுதி பேலியகுடவில் அமைக்கப்பட உள்ளது. மக்களின் தேவைகளை நன்கறிந்து உரிய தராதரங்களுடன் வீடுகளை நிர்மாணிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனைகளை வழங்கினார். இந்த அடுக்குமாடி தொகுதியின் கட்டுமான பணிகள் சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்டன. சுபிட்சத்தின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் 2024ஆம் ஆண்டுக்குள் 1,25,000 வீடுகளை நிர்மாணிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணியின் இலங்கை சுற்றுத்தொடர் பற்றிய விவரம். அணியில் மாற்றங்களுடன் இலங்கையை எதிர்கொள்ள இங்கிலாந்து வீரர்கள் தயாராகியிருக்கிறார்கள் என காலியில் கிடைக்கும் அறிக்கைகள் கூறுகின்றன. கடந்த 12 மாத காலப்பகுதியில் இங்கிலாந்து குழாமில் இடம் பிடித்த சில வீரர்கள் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட மாட்டார்கள். இவர்களில் சகலதுறை ஆட்டக்காரர் பென் ஸ்ட்ரோக், பந்துவீச்சாளர் ஜோரா ஆச்சர் ஆகியோரும் அடங்குகிறார்கள். இலங்கை இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி எதிர்வரும் வியாழக்கிழமை காலை சர்வதேச விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய டயர் உற்பத்தி தொழிற்சாலை எதிர்வரும் 14ஆம் தேதி தொடக்கி வைக்கப்பட உள்ளது. இந்த தொழிற்சாலை வகவத்த ஏற்றுமதி பதனிடல் வலயத்தில் அமைந்துள்ளது. இதர் அங்குரார்ப்பண விழா ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெறும். இதன் மூலம் ஏற்றுமதிக்கு மறுமலர்ச்சி ஊட்டி பல்லாயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியும் என பொரண்டினோ டயர் கம்பெனியின் தலைவர் நந்தன லோக்குவிதான தெரிவித்துள்ளார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாளை திரைசேரி பிடைமுறைகளின் ஏல விற்பனை இடம்பெற உள்ளது. 4000 கோடி பெறுமதியான பிடைமுறைகள் ஏலத்தில் விடப்படும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இவை 91 நாட்களிலும் 182 நாட்களிலும் 364 நாட்களிலும் முதிர்ச்சி அடையக்கூடிய பிணைமுறைகளாகும். இம்முறை ஏலத்துக்கான பூர்வாங்க மனுக்கள் லெத்திரனியல் முறையின் கீழ் இடம்பெறும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம். காலநிலை அறிக்கை. இலங்கையின் அருகில் காற்றழுத்த மண்டலம் ஏற்பட்டுள்ளதால் நாட்டின் பல பாகங்களில் மழையுடன் கூடிய காலநிலை தொடர்ந்து நீடிக்கும் என வளிமண்டலவிய திணைக்களம் அறிவித்துள்ளது. வானம் மப்பும் மந்தாரமாக இருக்கும். வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மாகாணங்களில் 150 மில்லிமீட்டருக்கு மேலான அடைமழை எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பாகங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேலான மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகம் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம். புத்தளத்திலிருந்து காங்கேசந்துறை ஊடாக திருகோணமலை வரையிலான கடற்பரப்பு கொந்தளிப்பாக அல்லது மிகவும் கொந்தளிப்பாக மாறலாம். காற்றின் வேகமானது 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என திணைக்களம் விடுத்த சிவப்பு எச்சரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூர் திரைப்படத்துறைக்கு கிழக்கு வரியிலிருந்து 2 வருட கால விலக்கு அளிப்பு. சட்டத்தரணிகள் 150 பேரை போலீஸ் சேவையில் இணைக்க நடவடிக்கை. பெரும்போக்கு அறுவடை நெல்லை கொள்வனவு செய்யும் அரசு வேலை திட்டம் நாளை ஆரம்பம். மேலும் 766 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்ததாக சுகாதார அமைச்சு அறிவிப்பு. சீரற்ற காலநிலையின் விளைவுகள் குறித்து அவதானம் தேவை என இடர்காப்பு முகாமைத்துவ நிலையம் அறிவிப்பு.
விராட் கோலி, அனுஷ்கா சர்மா தம்பதிக்கு பெண் குழந்தை. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.